ஜும்மா பள்ளிவாசலினுடைய இமாம் சுல்தான் ஃபைசி ஹஸ்ரத் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد قال الله تعالى هن لباس لكم وأنتم لباس لهن. وقال الله تعالى يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அலைகடலில் நீந்துகின்ற கரம் படைத்து ஆழ்கடலில் முத்தெடுக்கும் திறன் கொடுத்து மழை பிளந்து வரும் அருவி போல மனம் பிளந்து வரும் உணர்வின் ஊர்ச்சியின் கலைத்தேனை வடித்தெடுக்கும் வித்தையாவும் கற்பித்த வல்லோனை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். முல்லையம் காற்றில் வீசும் மோகன தென்றலை போல் நல்லியம் மனம் பரப்பிட வந்த நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்தில் முறையோடும் நிறையோடும் சிரம் தாழ்த்தி கரமேந்தி துஆ செய்தவனாக, கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சங்கைக்குரிய இவ்விழாவின் தலைவர் அவர்களே, சிறப்பு சொற்பொழி ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய சென்னை மந்தவெளியினுடைய தலைமை மிக்க தலைமை இமாம் இலியாஸ் ரியாஜி ஹஸ்ரத் அவர்கள், அது மாதிரி ஷவுகத் அலி உஸ்மான் ஹஸ்ரத் அவர்கள், மிகப்பெரிய பேச்சாளர்கள், இதுபோன்று இந்த மதரசாவை நல்லதொரு முறையில் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அன்சாரி ஃபைசி, அதனுடைய நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும், குறிப்பாக சபையில் இருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரி அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தினுடைய காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி ஒரே ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, ஹாரூன் ரஷீது பாஷா ரஹமத்துல்லாஹி அலைஹி மாமன்னர் சர்வ சக்கரவர்த்தியாக வாழ்ந்தார்கள். ஹாரூன் ரஷீது பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலைஹுடைய ஆட்சி காலம் ஒரு பொற்காட்சி காலம். ஹாரூன் ரஷீது பாஷா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நீதத்திற்கு பெயர் போனவர்களாக இருந்தார்கள். முகலாய மன்னர்கள் இந்த இந்திய தாய் திருநாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள் முகலாய மன்னர்கள். அதிலே மாமன்னர் பகதூர் ஷா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. முகலாய மன்னர்கள் அத்தனை பேர்களும் இந்த நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரையும் தன்னுடைய குடும்பத்தையும் எல்லாத்தையும் தியாகம் செய்தவர்கள். அதில் தான் மாமன்னர் ஹாரூன் ரஷீது பாஷா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய அந்த காலத்தில் அவருடைய அரண்மனைக்கு ஒரு பணிப்பெண் தேவை, வேலைக்கு ஆள் தேவை, ஒரு பொம்பளை தேவை. உங்கள் பாஷையில் பேசணும் அப்படின்னா அவர்களுடைய ஒரு பணிப்பெண் தேவை. அவர்களுடைய அரண்மனைக்கு சமையல் செய்வதற்காக ஒரு பணிப்பெண் தேவை என்கிற செய்தியை ஹாரூன் ரஷீது பாஷா ரஹமத்துல்லாஹி அலைஹி வேற ஒரு ஆள் மூலியமாக ஊரில் தண்டரா கொடுத்து ஒரு செய்தியை சொல்லியிருப்பா. ஹாரூன் ரஷீது பாஷாவுடைய அரண்மனைக்கு சமையல் செய்வதற்கு ஒரு பணிப்பெண், ஒரு பெண் தேவை என்று நீ தகவல் சொல்லிடு அப்படின்ட்டாங்க. உடனே அவர் போனார், தண்டரா கொட்டிட்டாரு. தெரு முழுக்க, ஊர் முழுக்க பரவிருச்சு. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு தான் இந்த செய்தி உங்களுக்கு தான். அந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆனை சுமர்ந்தவர்கள் உங்களை மாதிரி உள்ள பெண்கள். அப்போ அந்த செய்தி ஊர் முழுக்க பரவுன உடனே வேலைக்கு தேவை ஒரு வேலையாளு பெண்மணி தான், பணிப்பெண்ணு தான். ஆனால் 3 பணிப்பெண்கள் வர்றாங்க.
3 பணிப்பெண்கள் உள்ளே வந்துருந்தாங்க. வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி சபை கூடி இருக்குது, ஹாரூன் ரஷீத் பாஷா இருக்கிறாங்க, அப்போ ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய மனைவி இருக்கிறாங்க, இன்னும் நிறைய எல்லாரும் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கும்போது அந்த வேலைக்கு வந்த பெண்மணிகளில் கேட்குறாங்க, மன்னர் அவர்களே நாங்கள் வேலைக்கு வந்திருக்கிறோம். அப்படியா? முதல் பெண்மணிக்கு அவங்க ஹாரூன் ரஷீத் பாஷா சொன்னாங்க, ஏன் அரண்மனையில் என்னுடைய சமயக்கட்டில் ஒரு பணிப்பெண் தான் தேவை, நீங்கள் 3 பேர் வந்திருக்கீல அப்படிங்கும்போது அதில் முதலாவது வந்த பெண்மணி சொல்லிச்சான், ஹாரூன் ரஷீத் பாஷா மாமன்னர் அவர்களே, அல்லாஹு தாலா சூரத்துல் வாக்கியாவில் வசாபிகூன சாபிகூன் உலாய்க்கல் முகர்ரபூன், முந்தியவர்களுக்குத்தான் முந்தியது நலவுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் என்னையத்தான் முதல்ல நீங்கள் வேலைக்கு சேர்க்கணும் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்ல. பாருங்க, 2வது வந்த பணிப்பெண் அந்த பெண்ணு சொல்லுது, ஹாரூன் ரஷீத் பாஷா அவர்களே மாமன்னர் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஹைருல் உமூரி அவுசாத்துஹா, செயல்களில் சிறந்தது நடுத்தரமானது. பொதுவாக வாழ்க்கையை ஆடம்பரமாக கைப்பிடி விரிச்சிறையும் கூடாது, ரொம்ப சுருக்கிறையும் கூடாது, கஞ்சத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. ஹைருல் உமூரி அவுசாத்துஹா, நடுத்தரமான வாழ்க்கை, எது நமக்கு தேவையோ அது தேவை, எல்லாத்தையும் எடுத்துக்கிடலாம், A to Z எல்லாம் தேவை. அந்த பெண்மணி சொல்லிச்சு, நபியினுடைய ஹதீஸை சொல்லுத, நீ எங்களை தான் என்னையத்தான் எடுத்துக்கிறணும் அப்படிங்குது. அடுத்து 3வது ஒரு பெண்மணி சொல்லுது, வல் ஆஹிரத்து ஹைரும் அபுகா, எப்படி சொல்லிச்சு? திருக்குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுகின்றது. தாய்மார்களே, வேலைக்கு வந்த பணி செய்வதற்கு வேலை செய்யக்கூடிய பெண்மணி சொல்லுது, வல் ஆஹிரத்து ஹைரும் அபுகா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான், ஹாரூன் ரஷீத் பாஷா மன்னர் அவர்களே, அல்லாஹ்வுக்கு சிறந்தது கடைசி தான். வல் ஆஹிரத்து, ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கடைசியை நீங்கள் ஆலோசித்து முடிவெடுத்து என்னையத்தான் வேலைக்கு சேர்க்கணும். ஹாரூன் ரஷீத் பாஷா மாமன்னர் பார்த்தாக, ஆஹா 3 பேரும் முத்தாய்ப்பா நல்லா பதில் சொல்லிட்டா, குர்ஆன் ஹதீஸு சேர்த்துக்க 3 பேரையும் வேலைக்கு, 3 பேரையும் பணி பண்ணாக சமைக்கட்டில் சோறு பொங்குறதுக்கு. அன்னை காலத்தில் சோறுலாம் வேறு, அதெல்லாம் விலை உயர்ந்த இது. அதனால் 3 பேர்களையும் பணிக்கில் அமர்த்தி கொண்ட செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஏன் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நான் எல்லா சபையிலும் சொல்கிறது, நீங்கள் சொர்க்கவாதி, அல்லாஹ் உங்களை எல்லாத்தையும் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக, ஆமீன் சொல்லுங்க. அதில் காசோ பணமோ கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த நேரத்தில் மதரசாவிற்கு எல்லா நேரத்திலையும் போகிறீங்க. எத்தனை ஆலிமாக்கள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலேயே நம்ம விட்டு செல்லக்கூடிய ஆக ஒரு நல்ல சொத்து எரியுது தெரியுமா? பணமோ பெரிய பெரிய வீடுகளோ பதவி அதிகாரம் அந்தஸ்து எதுவுமே கிடையாது. தாய்மார்களே, நாம் விட்டு செல்லக்கூடிய சொத்துகளிலே ஆக சிறந்த சொத்து நல்ல பிள்ளை. எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டும்? நம்முடைய மரணத்திற்கு பின்பாக அந்த குழந்தை அத்தஹியாத்தில் இருந்து கொண்டு அத்தஹியாத்து ஓதி கடைசியிலே அல்லாஹும் மக்ஃபிரலி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வலி வாலிதைய, என்னை பெற்றெடுத்த பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வலி உஸ்தாதிய, என்னுடைய ஆசிரியர் பெரியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாகன்னு கேட்குத. அதுதான் சகோதரிகளே ஆக உயர்ந்த சொத்து. நாளைக்கு உங்களை சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு செல்லக்கூடியது உங்களுடைய பிள்ளைகள். ஆக கண்ணியமான தாய்மார்களே, பெரியோர்களே, நீங்கள் மதரசாவில் ஓதுகின்றீர்கள். அந்த பொதுவாகவே நிறைய செய்திகள் இருக்கு, இருந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட மதரசாக்கள் நீங்களும் ஓதுகின்றீர்கள். அல்லாஹு தாலா இந்த மதரசாவை மென்மேலும் வளரச் செய்வான். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு வ அம்ம நவாலுஹு, அல்லாஹு தாலா இந்த மதரசாவுடைய வளர்ச்சியை, இந்த மஹல்லாவுடைய கட்டமைப்பை வளர்ச்சியை அல்லாஹ் மேலோங்க செய்வானாக என்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவரிடம் துஆ கேட்டவனாக வாய்ப்புகள் நலிவதற்கு அன்சாரி ஹஸரத் அவர்களுக்கும் இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக அழகிய முறையில் நமக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கிய இரவிய தர்மபுரம் பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம் சுல்தான் ஃபைசி ஹசரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக செங்கோட்டை மஸ்ஜித் நூர் ஜும்மா பள்ளிவாசலினுடைய தலைமை இமாம்
அபூபக்கர் சித்திக் ஃபைசி ஹசரத் அவர்களுக்கு நமது ஜமாத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக இரவிய தர்மபுரம் பள்ளியினுடைய தலைமை இமாம் சுல்தான் ஃபைசி ஹசரத் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அல்லாஹ் அக்பர்.